நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தாவேக தலைவர் விஜய் சேலம் புறப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். பூபாலன் வணக்கம். இன்று சேலத்தில் தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார். தற்பொழுது அவர் சேலம் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களையும் சொல்லுங்கள். வணக்கம் சலோமி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியானது இன்று சேலம் சீலநாயக்கன்பட்டி KVP கார்டன் உள்வளாகத்தில் மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் படி இந்த நிகழ்ச்சியானது முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கு சந்திப்பு நிகழ்ச்சியாக மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. QR குறியீட்டு கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் 4998 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி சீட்டு பெறாத TVK நிர்வாகிகள் பொதுமக்கள் நேரில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் நேர்நிலையில் கண்டுகளிக்க வேண்டும் என்றும் அனுமதி சீட்டை பெறாதவர்கள் மற்றும் பெற்றவர்கள் மட்டுமே பங்கேற்க முழு ஒத்துழைப்பு தருமாறும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை ECRயில் உள்ள நீலாங்கரை வீட்டில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் சேலம் செல்வதற்காக வீட்டிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலம் சேலத்துக்கு புறப்பட்டு சென்றார் சலோமி. நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தாவேக தலைவர் விஜய் சேலம் புறப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் இருக்கிறார். பூபாலன் வணக்கம். இன்று சேலத்தில் தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார். தற்பொழுது அவர் சேலம் புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களையும் சொல்லுங்கள். வணக்கம் சலோமி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சியானது இன்று சேலம் சீலநாயக்கன்பட்டி KVP கார்டன் உள்வளாகத்தில் மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் காவல்துறை அனுமதிக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் படி இந்த நிகழ்ச்சியானது முழுக்க அனுமதி பெற்றவர்களுக்கு சந்திப்பு நிகழ்ச்சியாக மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. QR குறியீட்டு கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் 4998 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி சீட்டு பெறாத TVK நிர்வாகிகள் பொதுமக்கள் நேரில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் நேர்நிலையில் கண்டுகளிக்க வேண்டும் என்றும் அனுமதி சீட்டை பெறாதவர்கள் மற்றும் பெற்றவர்கள் மட்டுமே பங்கேற்க முழு ஒத்துழைப்பு தருமாறும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை ECRயில் உள்ள நீலாங்கரை வீட்டில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் சேலம் செல்வதற்காக வீட்டிலிருந்து கார் மூலம் புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானம் மூலம் சேலத்துக்கு புறப்பட்டு சென்றார் சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பூபாலன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.